கிளாஸில் ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஓகே, ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் பார்க்க முன்னாடி டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டமில் இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, this is translational and here we have rotational. Okay, முதல்ல ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் உடைய ஈக்குவேஷன் என்னன்னு எழுதிடலாம். ஈக்குவேஷனை விட நம்ம ஜென்ரலாக பேசுவோமே, இன்புட் என்ன கொடுப்போம் டிரான்ஸ்லேஷன் மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு? ஃபோர்ஸ் கொடுப்போம், கரெக்டா? ஸோ இன்புட் வந்து டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு ஃபோர்ஸ், ரொட்டேஷன் எஃப் ஆஃப் டி. அவுட்புட் என்ன வரும்? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், கரெக்டா? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான் வந்து அவுட்புட் எக்ஸ் ஆஃப் டி. அதுக்கப்புறம் மாஸ் இருக்கோ, நொட்டேஷன் எம், டேம்பர் இருக்கோ, நொட்டேஷன் பி, அண்ட் ஸ்ப்ரிங் இருக்கோ வித் அ ஸ்ப்ரிங் கோஎஃபிஷியன்ட் கே, கரெக்டா? அதே மாதிரி ஈக்குவேஷன் அதுக்கு என்ன எழுதுவோம்? சிம்பிள் மாஸ் ஸ்ப்ரிங் டேம்பர் சிஸ்டம்க்கு f of t is equal to m d square x by dt square plus b dx by dt plus kx of t, இல்லையா? இப்போ ரொட்டேஷனலுக்கு போவோமே. ரொட்டேஷனலுக்கு இங்கே ஃபோர்ஸுங்கிறது ஒன்று முன்னாடி பின்னாடி போகிறது, இல்லை அப் அண்ட் டவுன் போகிறது, கரெக்டா? அப்போ ரொட்டேஷனல் என்ன வரும்? திருப்புற ஃபோர்ஸ். திருப்புற ஃபோர்ஸுக்கு பேர் என்ன? டார்க், சரியா? ஸோ இங்கே வந்து டார்க் தான் இன்புட், அதை டி ஆஃப் டின்னு சொல்லுவோம். சரி, ஃபோர்ஸ் முன்னாடி தள்ளணும்னா முன்னாடி டிஸ்பிளேஸ் ஆகும், பின்னாடி தள்ளணும்னா பின்னாடி டிஸ்பிளேஸ் ஆகும், கீழே தள்ளணும்னா கீழே டிஸ்பிளேஸ் ஆகும், மேலே தள்ளணும்னா மேலே டிஸ்பிளேஸ் ஆகும். இப்போ ரொட்டேஷனல் என்ன வரும்? திருப்புறதுங்கும் போது ஒன்று கிளாக் வைஸ் திருப்பலாம், இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பலாம், கரெக்டா? ஸோ அப்போ அங்கே வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுப்பீங்க? தீட்டா ஆஃப் டி. சரி, இங்க மாஸ், டேம்பர், ஸ்ப்ரிங்னு சொன்னேன். அப்ப அங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இங்க மாஸ், அங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை வந்து ஜேன்னு மென்ஷன் பண்ணுவோம். சிமிலர்லி டேம்பர்னா இங்க வந்து ரொட்டேஷனல் டேம்பரா இருக்கும். அதோடைய ரொட்டேஷன் ஆனா பி தான். ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக இங்க வந்து ரொட்டேஷனல் ஸ்ப்ரிங் with a spring coefficient same k. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் வரும். அந்த ரொட்டேஷன்லாம் மட்டும் மாறும், இன்புட் மாறும், அவுட்புட் மாறும். ஸோ டாட் டி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜே டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் பிளஸ் பி டி தீட்டா பை டிடி பிளஸ் கே தீட்டா ஆஃப் டி. ஓகேயா? சரி, இப்போ வந்து டயக்ராம் வைஸ் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கும்னு பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம்னா ஒரு சிம்பிள் மாஸ் ஸ்ப்ரிங் டேம்பரே எடுத்துக்கலாம். ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரேம், ஸ்ப்ரிங்கு, இங்கே ஒரு மாஸ் இருக்கு எம், இது கே. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டேம்பர் இருக்கும்னு தெரியும். இப்போ இதுதான் ஃபோர்ஸ். ஃபார்வர்டில் ஃபோர்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆகும், அது வந்து மாஸ் டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகேயா? இப்போ இதே ரொட்டேஷனலுக்கு என்ன வரும்னு பாருங்க. ஒரு ரொட்டேஷனல் ஸ்ப்ரிங், இந்த இடத்துல திரும்ப டேம்பர் இருக்கும், கே, இது ஜே. ஓகே, இங்கே டார்க் கொடுக்குறோம். இந்த டார்க் பார்த்தீங்கன்னா நான் கிளாக் வைஸில் கொடுக்குறேன், அதனால என்ன ஆகும்? கிளாக் வைஸில் மூவ்மெண்ட்டும் இருக்கும், தீட்டா ஆஃப் டி. சரியா? ஸோ இதுதான் டயக்ராம். இப்போ நம்ம அடுத்தது டார்க் வோல்டேஜ், டார்க் கரண்ட் அனாலஜி பார்க்கலாம். இப்போ டார்க் வோல்டேஜும் டார்க் கரண்ட் அனாலஜியும் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா
இந்த டார்க் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிள் மாஸ் ஸ்ப்ரிங் டேம்பர் ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டமுடைய ஈக்குவேஷன் 2 இடத்துல எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் டார்க் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஆர்எல்சி சீரீஸ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமுடைய ஈக்குவேஷன் எழுதியாச்சு. V of t is equal to L d square q by dt square plus R dq by dt plus q of t by c. அதே மாதிரி டார்க் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி parallel எலக்ட்ரிக்கல் சிஸ்டமுடைய ஈக்குவேஷன் I of t is equal to c d square 5 by dt square plus 1 by R d 5 by dt plus 5 of t by L. ஏற்கனவே பார்த்துருக்கோம். 5 வந்து ஃப்ளக்ஸு, இங்கே வந்து q வந்து சார்ஜ். சரி, இதை வச்சுட்டு நம்ம டார்க் வோல்டேஜும் டார்க் கரண்ட் அனாலஜியும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்ஸ் வோல்டேஜ் ஃபோர்ஸ் கரண்ட் பண்ண மாதிரியே. ஸோ இங்கே டார்க் இஸ் ஈக்குவலன்ட் டு வோல்டேஜ் V of t. அதே மாதிரி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் theta of t is equal to சார்ஜ் Q of t. அதுக்கப்புறம் J is equivalent to L. அப்புறம் B is equivalent to R resistance and spring coefficient K is equivalent to 1 by capacitance. சரியா? இதே மாதிரி டார்க் கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவலன்ட் டு கரண்ட் சோர்ஸ், theta of t is equivalent to flux phi of t, then moment of inertia J is equivalent to C, then B is equivalent to 1 by R and K is equivalent to 1 by L. Right? ஸோ இந்த டார்க் வோல்டேஜ் டார்க் கரண்ட் அனாலஜி வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்தாலும் அதை நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அனாலஜினா என்னன்றதை திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். 2 systems, 2 சிஸ்டம் வந்து அனலாகஸ்ன்னு எப்போ சொல்லுவோம்னா when 2 systems are said to be analogous when they are represented by similar set of equations. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம், இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். இந்த ரெண்டுத்துக்கும் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் ரெண்டும் சிமிலராக இருக்குது. ரெண்டும் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கரெக்டாக? ஓகே, இதுதான் அனலாகஸ் சிஸ்டம் டார்க் வோல்டேஜ் டார்க் கரண்ட் அனாலஜி.